தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் தீர்வு இல்லை. பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலை. 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை, அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. அன்புமணிக்கு பாமகவின் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினேன். என்னை நம்ப முடியாது என அன்புமணி கூறியதால் தான் நீயா நானா என பார்த்துவிட முடிவு செய்தேன். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். இந்த பஞ்சாயத்து மேடை, பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார், கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தோம். அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம். எல்லாம் தனக்கே வேண்டும் என அன்புமணி நினைத்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. கேட்டை சாத்திக் கொண்டு கொள்ளுப்பேரன் பேத்திகளோடு விளையாட முடியாது என அதிரடி. எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த நிறுவனர் ராமதாஸ் அவருக்கு கேட்டை சாத்திட்டு உள்ள கொள்ளுப்பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்டை சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. 46 ஆண்டுகளாக கட்சியை கட்டி காத்த தனக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க உரிமை இல்லையா? இதை கேட்பதற்கே தனக்கு அவமானமாக இருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கம். 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. பாமக என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் நிலை என ராமதாஸ் வேதனை. மாவட்ட செயலாளர்கள் தன்னை பார்க்க விடாமல் அன்புமணி நேரடியாக பேசி தடுத்து மானபங்கம் செய்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு இருக்கின்றன. என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்க வேண்டும் என்ற முடிவை ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டார். பாமகவின் தலைவராக அன்புமணிக்கு முடிசூட்டு விழா நடந்தபோது ஆனந்த கண்ணீர் வடித்ததாக ராமதாஸ் பேட்டி. அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கம் செய்வானா இந்த வேலையை? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி என்பது அனைவரும் சொல்லும் வார்த்தை. தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது என்பதே நீதி, நேர்மை, தர்மம் எனவும் ராமதாஸ் திட்டவட்டம். தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே
நீதி, நேர்மை, தர்மம் ஆகும். தன்னை குலசாமி என கூறிக்கொண்டே தனது நெஞ்சு குலைகளில் குத்துவதாக ராமதாஸ் வேதனை. எல்லாமே ஐயா என கூறிக்கொண்டே தன்னை அதல பாதாளத்தில் தள்ளுவதாகவும் குற்றச்சாட்டு. என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதல பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். உயிருள்ள தன்னை உதாசீனப்படுத்திவிட்டு உருவப்படத்திற்கு உற்சவம் செய்கிறார்கள். தன்னை நடைப்பிணமாக்கிவிட்டு நடைப்பயணம் செல்ல உள்ளதாக ராமதாஸ் மனக்குமுறல். என் ஒரு உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் 7 ஆண்டுகளுக்கு முன்பே அன்புமணிக்கு இருந்ததாக ராமதாஸ் விலாசல். கட்சி தலைவர் பதவி வேண்டுமா என செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பி கிண்டல் அடித்து மகிழ்ச்சி. அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு இல்லையா கூடாது, வாங்க ரெடியாக இருப்பார். வேணாமா உங்களுக்கு வேணுமா கொடுத்தா ஐயா என்ன செய்தாலும் தலைவர் பதவி தான், வேற ஒன்றும் இல்லை. தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதலுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பில்லை என ராமதாஸ் உறுதி. யார் சொன்னாலும் அன்புமணி கேட்க மாட்டார், முயலுக்கு 3 கால் என்றுதான் கூறுவார் எனவும் குற்றச்சாட்டு. பாஜக பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்று, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை காலம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார். அந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு. துப்பாக்கி மட்டும் கையில் இருந்திருந்தால் நிர்வாக குழு கூட்டத்தில் தன்னை விமர்சித்தவரை அன்புமணி சுட்டிருப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்தையும் அன்புமணியே வாரி எடுத்துக் கொள்ளட்டும் என ராமதாஸ் பேட்டி. இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை. அந்த அளவுக்கு பயந்தார். பாமக செயல் தலைவர் என்ற பொறுப்பை அன்புமணி ஏற்றுக்கொண்டால் பிரச்சனைக்கு தீர்வு. அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிந்துவிட்டதாக தைலாபுரத்தில் தடாலடி பேட்டி. 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம் தான். அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை கண்டுபிடித்து தருவோருக்கு 100 ரூபாய் பரிசு அறிவித்தார் ராமதாஸ். 7 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாரா, ஃபாரின் சரக்கடித்துக் கொண்டிருக்கிறாரா என கிண்டல். தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாமா பரிசு? பாமக வழக்கறிஞர் பிரிவான சமூக நீதி பேரவை தலைவராக கே பாலுவை ராமதாஸ் நீக்கியதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு. வழக்கறிஞராக தகுதியே இல்லாத கோபு என்பவரை புதிய தலைவராக நியமித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். நியமனம் செய்யப்பட்ட அவர்
என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர், எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை. காவிரி படுகை மாவட்டங்களின் பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடி நீரை மலர்கள் தானியங்களை தூவி திறந்து வைத்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5146 கன அடியிலிருந்து 6339 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் வரும் அளவு உயர்வு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிப்பு. நேற்றைய நிலவரமான 6000 கன அடியிலிருந்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 6500 கன அடியாக உயர்ந்தது. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியிலும் நான் முதல்வன் திட்டத்திலும் பயின்ற மாணவர்கள் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை. முதன்மை நேர்முக தேர்வுகளிலும் முத்திரை பதித்து வெற்றி முகங்களை நேரில் காண ஆவலாய் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி பதிவு. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்திலிருந்த 3 பேர் உயிரிழப்பு. 8 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நேற்றிரவு உண்ட உணவு ஒவ்வாமையால் பாதிப்பு என அதிர்ச்சி தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அடுத்தடுத்த நாட்களில் மிக முதல் அதி கனமழை எச்சரிக்கை எதிரொலி. தலா 30 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நீலகிரி, வால்பாறை பகுதிகளுக்கு விரைந்தனர். கரூர் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரியை 15 கிலோமீட்டர் துரத்தி சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சோதனை சாவடியில் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். அங்கிருந்து வெளியே வந்து மண்மங்கலத்தில் வண்டி நான் உள்ளேருந்து வந்த வண்டி முன்னாடியே வந்துட்டேன். வாங்க மண்மங்கலத்துக்கு உள்ள பார்த்தேன். இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டில் பொள்ளாச்சி பாலியல் குற்ற சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 90 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். அடுத்த மாதம் 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக கூறி நீதிபதி உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாமக இளைஞரணி செயலாளர் சக்கரவர்த்தி பைக்கில் சென்றபோது நிலைத்தடுமாறி விழுந்து மரணம். சாவில் மர்மம் இருப்பதாக கூறி கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம். தனி நீதிபதியின் உத்தரவை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியீடு. விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ஆகிய 3 அதிரடியாக சஸ்பெண்ட். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்பே புகார் அளித்திருந்த இளைஞர் நேற்று கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பணியில் அலட்சியமாக இருந்த புகாரில் நடவடிக்கை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முஸ்குந்தா ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து சென்ற மாணவர்கள். மேம்பாலம் கட்டித்தர 3 கிராம மக்கள் கோரிக்கை. இரண்டாயிரத்தி 29 பொதுத் தேர்தலின் போது மக்களவையில் 33% மகளிர் பிரதிநிதித்துவத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல். காஷ்மீர் எங்களின் கழுத்து நரம்பு என்று கூறிய பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீருக்கு அமெரிக்கா அழைப்பு. அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க மார்த்தட்டிக் கொள்ளும் நிலையில் இது மேலும் ஒரு பின்னடைவு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானை அமெரிக்கா அழைத்திருப்பது இந்திய வெளியுறவு கொள்கை தோல்வி மேல் தோல்வியடைந்து வருவதையே காட்டுவதாகவும் சாடல். உலகம் முழுவதும் மதம் சார்ந்த மக்கள் தொகை வளர்ச்சியில் இஸ்லாத்திற்கு முதலிடம், கிறிஸ்தவம் 2வது இடம், மதசார்பற்றவர்கள் 3வது இடத்தில் இருப்பதாக புள்ளி விவரம்.